கரும்பு இருக்கிற வாட்டத்தை பார்த்தா ஏக்கருக்கு 70 டன்னுக்கு மேல தேரும் போல இருக்கே. ஏங்கய்யா நல்ல விலை கொண்ட உரமா போட்டிருக்கீங்களோ? எந்த மாசம் இருந்தாலும் 10 ரூபா செலவு பண்ணா தானே 4 காசு பார்க்கலாம். ஏ கங்காணி நில்லுப்பா. ஏமாலே அண்ணாவரணா ஓ வருஷமும் குத்தகைக்கு நிலம் பிடிச்சி கரும்பு போட போறீங்களா? அடையாம்பா போன வருஷம் வேணா கண்ணே அடைக்க முடியாம கஷ்டப்படுறாப்ல. இந்த கொள்ளையிலாவது 70 டன் தான் வெட்டுற மாதிரி இருக்கு. அண்ணாதுரை நினைச்சாப்லனா ஏக்கருக்கு 100 என்ன 150 டன் கூட வெட்டுவாப்ல. ஏய் என்ன நக்கல? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு பொழுதாவது ஏக்கருக்கு 100 டன்னுக்கு மேல ஒரு கரும்பாவது வெட்டுவையா? முதல்ல அங்க பார்த்து வெட்டு. இந்த ஆள் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் வாயை புடுங்கிறதுக்குனே வந்துருவானுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்க்கா. என்ன முத்து? யார்கிட்ட சொல்லிடாதக்கா. என்னாச்சு? மோதிரம் தொலைஞ்சிருச்சு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? எங்க தொலைச்ச? இந்த கிரேட் அன்னைக்கு சொன்ன கேட்கவே இல்லை. உன்ன அக்கா எங்கன்னு தெரிலக்கா, எங்க தொலைச்சனே தெரிலக்கா. சித்திக்கெல்லாம் தெரிஞ்சு அடிச்சே கொண்டுக்கா. எல்லா இடத்துலையும் தேடி போயிருக்கா, எங்கேயும் கிடைக்கலக்கா. சரி வா இன்னொரு வாட்டி எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம். எங்கெல்லாம் விளையாண்டன்னு காட்டு. ஒன்றும் இல்லை. எதுக்கு அழுவுற? அச்சச்சோ ஏன்டா அழுவுற? கிடைச்சிடும். இங்க பாரு, அழக்கூடாது. அக்கா சொல்றல அழக்கூடாது. சரி இப்ப என்ன மோதிரம் தானே? அக்கா சித்தி தெரியாம காசு சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு நம்ம நாளைக்கே அதே மாதிரி புது மோதிரம் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? அழக்கூடாது. சரி ஏறிக்கங்க. சரிப்பா.
வாங்கக்கா. ம். என்னம்மா வேணும்? நகை வாங்க வந்தோம். பெரியவங்களை யாரையும் கூட்டு வரலையா? தம்பிக்கு தான் வாங்க வந்தோம். போய் பெரியவங்களை கூட்டு வாங்க போங்க. மாரி முத்தாளனை கூட்டிட்டு போலாமா? வேணாம் தம்பி, அப்பாக்கு தெரிஞ்சிரும். சுமதி அக்காவை கூட்டிட்டு போனா சித்திக்கு தெரிஞ்சிரும். அப்ப வேற யாரதான் கூட்டிட்டு போறது? நம்ம சிட்டு. சிட்டு சிட்டு எங்க இருக்க? சிட்டு அக்கா, சிட்டு தூரம் இருக்காங்கக்கா. அது ஆயிப்போச்சா? சரி சரி, நாளைக்கு சாயங்காலம் வரோம். சரி சரி. நீங்க எப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்க? அவ்வளவு நேரம் ஆயிப்போச்சா? சிட்டு சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். வா பச்சிமா வா. எங்களுக்கு ஒரு உதவி பண்றியா சிட்டு? எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? ஏன் என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? இருக்கே. அப்ப கால் பண்ணி இருக்க வேண்டியதானே? ஹலோ, யார் பேசுறது? நான் சிட்டு பேசுறேன். நான் பச்சைமா பேசுறேன் சிட்டு. சொல்லு பச்சிமா. சிட்டு, எங்க கூட காட்டுமன்னார் கோயிலுக்கு வரியா? ஓ, வர்றேன்னா. உன்கிட்ட நல்ல Dress இருக்கா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இதை விட நல்ல Dress. இதை விட நல்ல ட்ரெஸ்ஸா? கோபால் அண்ணன் கொடுத்தது பெட்டியில இருக்க, அது போட்டு வரேன். ஓகே, அப்ப வா போட்டுட்டு போலாம். அப்ப சரி, நான் வச்சிடறேன். போலாம் வா சிட்டு. போலாம். வா சிட்டு போலாம். நான் காட்டுமன்னார் கூட்டி போய் ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணா உடனே ஒத்துக்கிட்டா. சரி சரி. டேய் தம்பி, நீ தலை சீவு. அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். இதே மாதிரி இருக்கணும். செருப்பு போட்டுக்கிட்டு. அது ஏன் செருப்பு? அப்படியா? இப்ப போலாமா? போலாம். எல்லாம் கரெக்ட் தான். போன் மட்டும் அடிக்குது. அதை எடு முதல்ல சிட்டு. நான் மாட்டேன். எனக்கு நிறைய கால் வரும். எமர்ஜென்சி கால் எல்லாம் வரும். அதான் பிரச்சனையே. எடு முதல்ல அத. இனி வெளியவே எடுக்க கூடாது. வா, இது என்ன? எடுத்து விடு முதல்ல. பெரியவங்க எல்லாம் இந்த மாதிரி தானே இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. சொல்றோம்ல. இப்போ வா வா. என்ன நட இது? ஆமாக்கா, நடைய மாத்தினா நல்லா இருக்கும். சிட்டு, நீ எங்கள மாதிரி நடந்து பாரு. உங்கள மாதிரியா? உங்கள மாதிரியா? என்ன சிட்டு நீ நடக்கிற? ஒழுங்காவே நடக்க மாட்டே நீ. என்ன நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. பாவம்னு பார்த்தா நான் வரல, நான் போறேன். சிட்டு எங்களுக்காக வா சிட்டு. நீ நல்லா தான் நடக்கிற. நீ நல்லா தான் நடக்கிற. நீ தான் வேற லெவல் நடக்கிற. நீ ஓன் நடையே நடந்துக்கோ. சரி. வா சிட்டு, உள்ள போ. கடைக்குள்ள போனது ஏசில இருந்து காத்து வரும். சில்லுன்னு இருக்கும். பயந்துட கூடாது சிட்டு. வணக்கங்கய்யா, வாங்க உட்காருங்க. இவர் எங்க சித்தப்பா. உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? தம்பிக்கு மோதிரம். இது பாருங்க. இது வேணாம். இதுவும் வேணாம். இதுல எதுன்னு பாரு. இத போட்டு பாருங்க. பாருங்க. வேற ஏதாவது காட்டுங்க. இது இல்ல. இத பாருங்க. இது இல்ல. ஐயா, டீ காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? கடைக்காரங்க என்ன கேட்டாலும் வாயே திறக்க கூடாது. என்னதான் பார்க்கணும். இல்ல இல்ல, அதெல்லாம் இது வேணாம். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கும் போல இருக்கா? இது எல்லாமே புது மாடல் தான். இது பிடிச்சிருக்கா? இது பாரு. இதையும் பாரு.
இல்ல என்னப்பா எதுவுமே பிடிக்கலையா? இதுல எதுவும் இல்ல. வேற காட்டுங்க. இது நல்லா இருக்கு, போட்டு பாரு, உன் கைக்கு சரியா இருக்கும். அக்கா இது மாதிரி தான்க்கா. இது எவ்வளோன்னு பாருங்க. கைட்டு கொடுப்பா. சார் காடா கேஷா? ஐயா உங்களை தான். பணம் வச்சிருக்கீங்களா காடா? இருங்க, அக்கா இதுதான் காசு இருக்கு. இந்தாங்க. இதுல என்ன 450 ரூபா தான் இருக்கு, மீதி காசு? அதான் இவ்வளவு பணம் இருக்குதா? இத்தனை மொத்தத்தை கொடுத்தா என்ன? எப்படி கொடுப்பாங்க? 4450 ரூபா. ஹலோ ஹலோ, நான் தான் சித்தி பேசுறேன். பாட்டு பண்ண இருக்குடியா? யார் ஒரு மாதிரியா எப்படி பண்றீங்க? முதல்ல போங்க எஞ்சி. சார் சொல்றாங்க எஞ்சி போங்க. கூட்டி போங்க வெளியில. கிளம்பியா போங்க போங்க வெளியில போங்க. நம்ம வேற கடைக்கு போவோம். கருவேத்த வந்துட்டீங்க. போங்க வாங்குறேன். வேற கடைக்கு போவோம். வா. நீ கவலைப்படாத தம்பி. சித்தி வரத்துக்குள்ள எப்படியாச்சும் காசு சேர்த்து நம்ம அந்த மோதிரத்தை வாங்கிடலாம். சரியா? பச்சிமா, என்னது இது? இங்க டவரே கிடைக்க மாட்டேங்குது. வாட்சிட்டு அங்க கிடைக்கும். அங்க கிடைக்குமா? கிடைக்கும், வா போலாம். சரி சரி. உனக்கு எதுக்கு போனா? வியாபாரத்துக்குங்க. நேற்று பிராந்தி கடையில் பார்த்தேன். அது நான் இல்லைங்க, என் தம்பியா இருக்கும். இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு போய் ஒழுங்கா பிழைக்கிற வழியை பாரு. வாங்கிட்டு அப்படியே ஓடிடலாம்னு நினைக்காத. கேட்கும்போது நான் கொடுக்குற மாதிரி கரெக்டாக கொண்டு கொடு. இல்லைன்னா அசிங்கப்படுத்துருவோம். கை நாட்டு வை. இந்த பாரு 5 வட்டி கரெக்டாக கொடுத்துடணும். முதல் மாதம் வட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்த மாதத்துலேருந்து வட்டி கரெக்டாக வந்துடணும். என்ன கொடுத்தணும். 30 ரூபா. காசு சேர்த்துடலாமாக்கா? சேர்த்துடலாம். ஒரு நாளைக்கு 200 ரூபானா? பச்சிமா, முத்து, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் சிட்டு? ஒரு வேலை ஒண்ணு இருக்குது. வேலை முடிஞ்சோன்னா கையில காசு தர்றாங்க. வரீங்களா? எந்த வேலையா இருந்தாலும் வரேன் சிட்டு. அப்ப வாங்க. பள்ளத்துல விழுந்துடாத. என்ன வேலை சிட்டு? எவ்வளவு கொடுப்பாங்க? எனக்கு என்ன தெரியும்? வாங்க. மேஸ்திரி, ஆள் பத்தலன்னு பேசிட்டு இருந்தல்ல, ஆள் கூட்டு வந்திருக்கேன். வேலை வாங்கிட்டு சம்பளத்தை கொடுத்து அனுப்பு. சிட்டு, வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டா சின்ன பசங்களை கூட்டு வரிய, எப்படி வேலை செய்யறது? இல்ல நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். ஆமா, அந்த மாதிரி வெயிட் எல்லாம் உன்னால தூக்க முடியுமா? இல்ல, சும்மா பேச்சு பேசிட்டு பாதி தூக்குறேன். எனக்கு பாதி சம்பளம் தரீங்களா? பாதி காசு கொடுத்து அனுப்பு. ஏதாவது பேசிட்டு இருந்தா அரக்கல் எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். போடா. என்னது இவரு நேரத்துக்கு ஒண்ணு பேசுறாரு? இவன் தான் நல்ல ஆளுங்களா வேணும்னா இருக்கிறதுல நீங்க தான் நல்ல ஆளுங்க, உங்களே வேண்டாங்கிறா. போன செவ்வாய்க்கிழமை தரோம் நாங்க, இன்னும் தரல. என்ன ஒரு வாரம் ஆகுது இன்னும் கொடுக்கலங்கிறீங்க? ஏன் மலரே, அன்னைக்கு களவெட்ட போனீங்களா, அந்த காசு வந்துடுச்சா? வரலக்கா, நேரத்துக்கு கொடுத்தா தானே உதவியா இருக்கும். இதோ தர அதோ தரன்னு இழுத்து அடிக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு அகரபுத்தூர் பிள்ளை எடுக்க போனீங்களா, அது நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். 4 வளர்த்துட்டு போறாங்க, அப்ப கேளு. ஏங்க, ஏமா எங்க ஆயா மல்லாட்டை உரிக்காம இருந்தா 2 மூட்டை கேட்டாங்க. 2 மூட்டையா? நாங்களும் லீவ்ல தானே இருக்கோம், ஒத்தாசையா இருந்தா உரிச்சிடலாம்னு சொன்னாங்க. சரி போ, அனுப்பிச்சு விடுறேன். சொல்லுமா? என்னடா கோவல் இது? நீதான் மல்லாட்டை கட்டாமல? நான் கேட்டேனா? ஆமா, எங்க ஆயா தான் கேட்டாங்க. சொல்றேன், அமைதியா இருங்க, அப்புறம் சொல்றேன். இதோ இப்படி வைங்க. அப்புறம் சொல்றேன். இங்கே வைங்க.
அத்தை வரமலாட்ட பிள்ளைகளாம் உடைக்குது, பார்த்து பயிர் உடையாம உடைங்க. அது நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா. என்னடி இது உரிக்க போற மாதிரி 2 முட்டையை வாங்கி வச்சிருக்க? ஆமா, நாங்க தான் உரிக்க போறோம். முத்தா, அந்த முளத்தை எடுத்துட்டு வா. நீயும் தான் உரிக்கணும். 2 மூட்டை வாங்கி வச்சுட்டு அக்கா அந்த மாதிரி உரிக்க போற மாதிரி தான். கொண்டாங்க, நானும் உரிக்கிறேன்.